அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஏறாவூரைச் சேர்ந்த ரியாஸ் பேக்கரி, புன்னக்குடா வீதி. இந்த மகனுக்கு கொடூரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. என்னவென்றால், என்ற மகன் போதைப்பொருள் போதைப்பொருள் விற்கிறதாக பிடிச்சு கொடுத்திருக்கார்கள். சரியா? நான் வெளிநாடு ஒரு 2 கிழமையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. சரியா? நான் இருக்கும்போது எந்த சம்பவமும் நடக்கிறதில்லை. எந்த மகனை நிம்மதியாக எந்த வீட்டில் இருக்க விடுறார்கள் இல்லை. என்ன காரணம் எனக்கு தெரியவில்லை. அவன் பாப்பா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறான். அவனோட பாப்பாட பேர் மீரா சாயி ஜவுஃபர். அவனை கிளிஞ்சான் ஜவுஃபர் என்றா தான் தெரியும். பெண்சந்தை மீது பொம்பளை மார்க்கெட்டில் வசிக்கின்றான் அவன் தகப்பன் இருந்தும் இல்லாத மாதிரி தான் அவன் இருக்கிறான். அவன் வாப்பாவை வயிற்றுல 40 நாள் வயிற்றுல இருக்கும்போது ஏஜென்சி சலாவுதீன் தங்கச்சி எடுத்துட்டு ஓடினாள். அவளோட தான் இப்பயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் மகன் என்னென்றும் கேட்பதில்லை, இவன் என்னென்றும் பார்ப்பதில்லை. யாரும் கேட்டா இது எந்த மகன் இல்லை அப்படின்னு ரோட்டால போகல. என்னையும் அவமானப்படுத்தி என் பிள்ளையும் அவமானப்படுத்தி தான் இதுவரையில இருக்கிறான் அவன். சரியா? இன்னொரு காரணம், நான் எங்கேயும் வெளியிறங்கி போக முடியவில்லை. அல்லசாக்கள் எனக்கு சரியான பிரச்சனை தொந்தரவு கொடுக்குறாங்க. என்னவென்றால், நான் எங்க சொந்தக்கார வீட்டுகளுக்கு 2 நாள் போய் நிற்க முடியல. போனோன்னா என் மகன் தனி இருந்தோன்னா ஆம்பளை பிள்ளையை நான் கூட்டிட்டு போயிடுமா போற எடுத்துக்கலாம். வீட்டில் வச்சுட்டு போனால் பொலிசிக்கு கோல் அடிச்சு சொல்றது. அவன் வியாபாரி, அவங்களோட வீட்டில் என்ன நடக்குது என்று கோல் பண்ணி சொல்றது. நான் புலனறுவைக்கு போனப்போ என் மகனுக்கு பொலிசிக்கு கோல் அடிச்சு அவனும் அவனோட கூட்டாளியும் வெளிநாடு இருந்து வந்தவன். இவனு 2 பேரும் மோட்டர் சைக்கிள் வாங்கி இவனை சுத்திக்கிட்டு வாங்கிக்கிட்டு பொடியனுண்ட இப்படி பண்ண தெரியல. அவன் சுத்திக்கிட்டு வாங்கிட்டு ஜொலியா இருக்கும்போது இவன் ஒரு புறாம தாங்க இல்லாம இவனு 2 பேரும் என்னைய செய்யறான இந்த வீட்டுக்குள்ளன்னு சொல்லி பொலிசிக்கு கோல் பண்ணி பொலிசிக்கு சொல்லிப்பட்டு இவங்க உள்சென்றுட்டார்கள். அவர வீட்டுக்குள்ளே பக்கத்து வீடு தான், என் முன்னூட்டுக்கு அடுத்த வீடு அது. நான் பேரு செல்லுவேன். நான் டிக்டாக்ல செல்ல விரும்பவில்லை, ஃபேஸ்புக்லேயும் செல்ல விரும்பவில்லை. இந்த பேரை நான் நேரடியாக பொலிசியில் செல்லுவேனா. அப்போ சலீம் என்பவர் தான் பிடிச்சி கொடுத்தேன்னு சொன்னார்கள். சலீமுக்கிட்ட கேட்டேன், நீ பிடிச்சி கொடுத்தியான்னு சொன்னப்போ உன்ன மாதிரி பிடிச்சி கொடுங்க அப்படியே உன்னோட வீடியோ இருக்கு அதா இதா சொல்லி எனக்கு வாய்த்தக்கம் போட்டாரு. உன்னை குலமரத்தை பண்ணினாரு, உன்னை கழுத்தால் அறுப்பண்ணி உன்ன மகனை உன்னை கழுத்தால் அறுப்பண்ணி என்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறது சொல்லி போட்டும். அப்போ நான் பள்ளி ஆக்களுக்கு கால் பண்ணி கேட்டேன். உமாவும் இல்லை வாப்பாவும் இல்லை, ஒரு தனாத மாதிரி அவட தெரிக்கிறது அவன். அப்போ அவனுக்கு இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. நான் 2 கிழமையிலே. அப்போ நீங்கள் அயலூர் பொடியன் வரும்போது என்ன செய்யணும்? வந்தால் தண்டிக்கணும். எங்கட ஏரியாவுக்கு வராங்க, எனத்துக்கு வாரீங்க, இங்கே என்ன அலுவல், அவங்க உமா இல்லை சொல்ல முடியும். பக்கத்தில் இருக்கிறார்களுக்கு சொல்ல முடியும். எந்த மகன் ஒன்றும் எதிர்த்து கதைக்க மாட்டான் யாருக்கும். மற்ற ஆக்களுக்கு மாதிரி உமாவா பாடி உடிப்பட சண்டை ஒடிக்க, பக்கத்து ஆக்கள் பொம்பளையும் சண்டை ஒடிக்க எந்த மகன் சிப்ப கழட்டி காட்ட போக மாட்டான், பொல்ல எடுத்துட்டு போக மாட்டாங்க அடிக்க. எங்களுக்கு தான் சொல்லுவாங்க போங்க மவுளுக்கு சண்டை ஒடிக்காங்க, எங்களுக்கு தான் சொன்னோம். அந்த வளர்ப்பு நாங்கள் வளர்த்து வைக்கல. இது தாய்மார சண்டை ஒடிச்சா பச்சை உளவியத்தால தூசணத்தால ஏசுறதும், அடுத்தவங்களுக்கு அடிக்க போறதும், சாரணை கிளப்பி காட்டுறதும், சாரணை உறிஞ்சி காட்டுறதும், சிப்ப கழட்டி காட்டுறது, அந்த வளர்ப்பு நான் வளர்க்கல. அதனாலதான் இப்படி ஒரு வளர்ப்பு இல்லையே இந்த பொடியன் என்று சொல்லி தான் பிராமையில தான் இப்படி செய்யறது. இவன்ட மானத்தை கெடுக்கணும், இவன்ட மானம் போகணும் என்று சொல்லி சரி இவங்க என் பிள்ளையோட மானத்தை போக்காட்டுறாங்கல்ல. என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்தா அவன் வெஞ்சத்திலே ஏதாவது செஞ்சுக்கிட்டாந்தா யாரு இது தருவாங்க? என் பிள்ளை ஏதாவது செஞ்சுக்கிட்டாண்டா இதாரு தருவாங்க? பக்கத்தாக தரப்புறாங்களா இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தரப்புறாங்களா? இல்லை. ஏற்கனவே நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாறல தான் ஒரு உயிரை தூக்கி கொடுத்து போட்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ. அப்படி நான் எந்த புள்ள ஒன்று இருக்காம்பா, வேற ஒன்று இருக்கானுவல் அவன்ட வீட்டம்மா வாப்பா இருக்கிற வீட்டுக்கு கூட்டி போக மாட்டானுவல். எந்த புள்ள என்ன செய்வான்னு தெரியுமா? பாப்பால தானே உமா தானே இருக்கிறா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாற ஜாலியாக கூட்டிட்டு வந்து கழிச்சிட்டு கூட்டிட்டு வரான் எந்த புள்ள. மற்றவனோட புள்ள அவனோட சுத்தக்காரனோல் அவனோட வீட்டை யாரையும் கொடுமா. இவனுக்கிட்ட நான் படிச்சு சொல்றேன்ட்டே, நீ வீட்டை யாரையும் கொண்டு வரக்கூடாது. சரியா? உங்க கூட்டாளி மாதிரி யாரும் வரக்கூடாது.
உன்னை கூட்டி போகிறானுல்லடா அவனோட விட்ட. நீ போறியா எப்பயாவது அவங்களோட விட்ட? எப்பயோ ஒரு தண்ணி கிளாஸ் வாங்கி குடிச்சிருக்கியா அவங்களோட வீட்டுக்கு போய்? எப்பயாவது நீங்கள் அவங்களோட விட்ட போய் நடு வீட்டில் இருந்து கழிச்சிருக்கியா? இல்லை, அந்த பழக்கம் ஒன்றை நான் பழக்கலை. சரியா? அதுக்கப்புறம் நான் துபாயில் இருந்தேன் இதுக்கு முன்பு. இப்படி தான் ஒரு சம்பவம் நடந்து, அது உண்மையை போய் எனக்கு தெரியாது. எந்த புள்ள நான் வெளிநாட்டில் இருக்கும்போது உண்மை தான் வளர்த்தா. உம்மா வளர்த்தப்போ உம்மா மூத்தாயிட்டாங்க, உம்மா பார்ப்போம். அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டு ஊர் வாரோட சேர்ந்து கெட்ட பழக்கம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல இல்லை என் பிள்ளைகிட்ட. நான் அதை கண்டித்து நல்ல முறையில் 1.5 வருஷம் நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்து கண்டித்து நான் நல்லா தான் இருந்தேன். நான் வந்து ஒரு 2-3 நாளில் கால் வந்துக்க அவனுக்கு அவன்கிட்ட ஃபோனில் இருந்து. நான் சொல்லினேன், நீ வெளியே அங்கே போடாது, வீட்டை விட்டு யாரும் ஒன்று தேடி வரப்போறாது இப்படி நான் சொல்லி வச்சேன். அதே மாதிரி அவன் வெளியே ஆகிறவங்கள கால் வந்தப்போ இவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ நான் கால் எடுத்து கேட்டேன், யாரு? நான் மறக்கார பௌசுல். என்ன விஷயம்? அவங்களோட மகனை கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இவ்வளத்தை தான் இருக்கிறேன். சரி, மகன் ஒழும்பட்டு நான் சொல்கிறேன். அப்போ சரி, நான் சொன்னேன் இப்படி கோல் வந்துருக்கீங்க, நான் ஆன்சர் பண்ணி பேசினோம்னே யாருன்ட்டு தெரியாது. மறக்கார பௌசுல் ஒரு கடைக்கு கூப்பிடுறது வேலைக்கு. அப்போ போவோம்மா, நீ சும்மா தானே இருக்கானே போவேன் என்று சொன்னேன். இல்லைம்மா நான் போகலை. அப்போ சரி விடு, போகலண்டா விடு, வேற எங்கேயாவது தூரத்துலேயே கடை வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இவன் போன் அடிச்சு தூக்காதனால எங்கட வீட்டுக்கு வந்தான் பௌசுல். இவனுக்கிட்ட மோட்டார் சைக்கிள்லாம் இருந்த இவன் மோட்டார் சைக்கிளை வச்சு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம். இவங்களோட பிஸ்னஸ்களுக்கு தேவைக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ நான் வந்த புதுசில் எனக்கு ஆக்கள் சொல்கிறேன், உன்னை மகன் மோட்டார் சைக்கிள் தான் நைட்டில் ஓடி திரியுது, அங்கே இங்கே உன்னை மகன் கொடுத்து போட்டு வந்துடுற, உன்னை மகனுக்கு பைசுகளுக்கு உன்னை மகனுக்கு அதெல்லாம் பிரச்சனைகள் வரும், யாரும் கொண்டு என்ன தப்பு பண்ணாலும் உன்னை மகனுக்கு தான் பிரச்சனை வரும்னு எல்லாரும் சொல்கிறேன். அப்போ அதுக்கு பிறகு உனக்கு ஃபினான்ஸ் கட்ட இருந்துச்சு. பௌசுல் சொல்லியிருக்கான், நான் உனக்கு ஃபினான்ஸ் கட்ட காசுகாரன்னு வைக்கில் கொடுக்காம வைக்கில் தூக்க வச்சான். சரியா? இப்படி தூக்க வச்சான். இவன் நான் வந்ததுக்கு பிறகு இவன் போறதில்லை அங்கே. அப்போ இவன் தேடி எந்த வீட்டுக்கு வந்தான். அப்போ நான் கேட்டேன், யாரு? உங்களோட மகன் அங்கே படுக்கான், என்ன உங்களோட மகனோட கொஞ்சம் பேசணும். நான் ஒழிப்பிட்டு சொன்னேன், உன்னை யாரோ தேடி வந்திருக்க. நான் கேட்டேன் என்ன மகன்ட்டு, அவன்ட வயசு என்ன, உண்ட வயசு என்ன, யாரு அவன்? இவன் இந்த மறக்கார பௌசுல். அதுக்கு பிறகு நான் கேள்விப்பட்டேன் சில நான் அது சொல்ல விரும்பலை. ஃபேஸ்புக்கில் போலீஸாருக்கும் தெரியும், ஊர் மக்களுக்கும் தெரியும் என்ன செய்கிறான் அவன்றது. நான் பேச விரும்பாமல் அப்போ அவன் போய்த்தான். அடுத்த தரம் கோல் வரும்போது நான் சொன்னேன், பௌசுல் நீ என் மகனுக்கு கோல் அடிக்கப்படாது, உன்னை மகனை நான் பிடிச்சி கொடுப்பேன், நீ பார்க்குறியா? நான் சொன்னேன், என்ன தாண்டி என் மகனை நீ பிடிச்சி கொடுத்து பாரு, நான் உண்மை அவன்ட எந்த கட்டுப்பாடு. இவ்வளோ நாளும் என்ன செஞ்சாரோ, ஏது செஞ்சாரோ, எந்த ஃப்ரெண்டோட போனாரோ, யாருக்கு மோட்டர் சைக்கிள் கொடுத்தாரோ, இவரை என்ன பண்ணினாரோ என்ன கண்ணால் நான் பார்க்கல. இப்போ நான் உண்மை வந்திருக்கேன். நீங்கள்லாம் கோல் அடிக்க, உங்களோட வயசுக்கும் அவனோட வயசுக்கும் தராதரம் இல்லை. அவனுக்கு 19 வயசு, உனக்கெல்லாம் எத்தனை வயசு? 40-50 வயசு ஆக்கள். நீங்கள் உன்னை தேடி வரண்டா, உனக்கும் அவனுக்கும் தராதரம் இல்லை. இல்லை நான் பிடிச்சி கொடுப்பேன் அவனை, நீ என்ன தாண்டியே நம்ம அவனை பிடிச்சி கொடு அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னப்ப சவால் விட்டுட்டு போய் 1.5 வருஷம் ஆகுது. நிப்புங்கிறவன் எங்களோட வந்து போய்கிட்டு இருந்தான். அவன் அந்த கடையில் வேலை செய்கிற, என்ன வேலை செய்கிறான்னு அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் நான் செல்ல மாட்டேன், நான் நேரடியாக தான் சொல்லுவேன் போலீஸில். கிசவர் நிற்பான். அப்போ இவங்களோட செட்டாப்பில் தான் பிடிச்சி கொடுத்துருக்காங்க சலீம். அவன் ஒன்றுக்கு அதை உதாக்குற சலீங்கிறவன். அவன் பொண்டாட்டிய வெளிநாட்டு போட்டு ஊரெல்லாம் கடன்பட்டு போட்டு பொண்டாட்டிய வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு அவன் உல்லாசத்தில் மோட்டார் பைசிக்கல் மாயிட்டு ரெஸ்பெக்ட் காட்டி அவன்கிட்ட பேசினால எனக்கு தேவையில்லை. என் மகனுக்கு இப்படி ஒரு அநியாயம் செஞ்சதுனால தான் அவனுக்கு கதைக்கிறேன். சரியா? என்னை வெட்டுவோம் குத்துவோன்னு எனக்கு ப்ரூஃப் இருக்குது. என்ன அறுப்பேன், உண்ட மகன் அறுப்பேன், ஒன்று அறுப்பேங்கிறது என்கிட்ட ப்ரூஃப் கையில் இருக்குது. இன்ஷா அல்லா நான் ஊருக்கு வந்து நான் பப்ளிக் மூலமாகவும் போலீஸ் மூலமாக நான் போட்டு காட்டுறேன் எனக்கு என்னென்ன பேசியிருக்காங்கிறத. எந்த வீடியோ அவனை கையில் இருக்குன்னு சொல்லியிருக்கான், பார்ப்போம். எந்த வீடியோ அவன் காட்டணும், என்ன வீடியோ, என்ன கதை, என்ன பேச்சுன்னு அவன் காட்டணும். எனக்கு நிச்சயமாக எனக்கு செல்லணும், காட்டணும். அவன் போலீஸ் மூலமாக நியாயம் மூலமாக அவன் காட்டணும். சரியா? பௌசுல் இப்படி வாக்குவாதம் போட்டுட்டு போய் இப்போ என்னண்டா சரி பள்ளியாக்கள்கிட்ட சொல்லி கேட்டப்போ நான் பிடிச்சி கொடுக்கல, பௌசுல் தான் படித்து கொடுத்ததுன்னு எனக்கு ப்ரூஃப் வந்திருக்கு. பௌசுல்னா மறக்கார பௌசுல். யாரே இவள் ரோட்டுக்கு போயிட்டு ஒரு கையை வெட்டி
அவனுக்கு கை இல்லையா ஒட்டி தான் வச்சிருக்கான்னு சொல்றாங்க. அதுவும் எனக்கு